Welcome to Arani IAS Academy. நம்ம UGTRB Mathematicsல first unit Algebra and Trigonometryல first Theory of Equationsல first ரெண்டு டாபிக் முடிச்சிட்டோம். இப்போ third topic Relation between Roots and Coefficient. Relations between Roots and Coefficient. ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ் தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். பாருங்கள், let alpha 1, alpha 2, alpha 3 and up to etc. alpha n be the n roots of nth degree polynomial equation f of x equal to a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 up to etc. plus an equal to 0. நம்ம ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை வந்து ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது வந்து nth டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் இந்த a0 a1 a2 அப் டு எக்ஸெட்ரா an இதெல்லாம் வந்து இந்த ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ், இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணுறத நம்ம S1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு ரூட்டை ஆட் பண்ணுறப்ப S1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது S1 ஈக்குவல் டு சமேஷன் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா சமேஷன்றது அதனுடைய ரூட்ஸோடைய மொத்த கூடுதல் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ ஆல்ஃபா 1 எடுக்கிறப்ப எல்லா ரூட்ஸும் வந்து இங்கே ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். S1ன்னு சொல்லலாம், இல்லைனா சமேஷன் ஆல்ஃபா 1ன்னு சொல்லலாம். அந்த வேல்யூவை எஸ்ன்றது சம்மே, ஒன்ன்றது ஒன் ரூட்ஸாக ஒரு ரூட்டை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஆல்ஃபா 3 அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா n. இந்த சம் ஆஃப் த ரூட்ஸை இந்த ஃபார்முலாவில் நம்ம டினோட் பண்ணலாம். எப்படின்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n. இங்கே இருக்குங்க இல்லையா பாலினாமியல் ஈக்குவேஷனில் இந்த செகண்ட் டேர்ம் ஹையஸ்ட்டுக்கு டிகிரிக்கு நியரஸ்ட்டு பை இருக்கிற டிகிரியோடைய கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? எக்ஸ் பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ட் a0, எக்ஸ் பவர் n மைனஸ் 1உடைய கோஎஃபிஷியன்ட் a1. அதுதான் மைனஸ் a1 டிவைடட் பை a0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுவே சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் two roots. S2 அப்படின்னா sum of the product of the roots taken to two ரூட்ஸாக வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த S2 அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, சமேஷன் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2. இப்போ இந்த சமேஷன்ன்றது இங்கே இருக்கிற ரூட்ஸை டூ ரூட்ஸாக எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆல்ஃபா 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 ப்ளஸ் ஆல்ஃபா 3 ஆல்ஃபா 4 இந்த மாதிரி டூ ரூட்ஸாக எடுத்து மொத்தத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு தான் S2ன்னு சொல்லுவோம், இல்லைனா சமேஷன் ஆல்ஃபா 1 இன்ட்டு ஆல்ஃபா 2ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n மைனஸ் 2 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n. இதை a2 டிவைடட் பை a0 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சம் 3, அதாவது S3ன்னு சொல்லுவோம். இது என்னன்னா த்ரீ ரூட்ஸாக, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோமா. இந்த சம் 3 S3னா த்ரீ ரூட்ஸாக எடுத்து ஆட் பண்ணுறது. இந்த சமேஷன் ஆல்ஃபா 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 இன்ட்டு ஆல்ஃபா 3ன்னு சொல்லலாம். இதை இப்படி இப்போ ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 ப்ளஸ் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 4 இந்த மாதிரி த்ரீ ரூட்ஸாக எடுத்து நம்ம மொத்தத்தையும் இங்கே இருக்கிற ரூட்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுறதுக்கு S3ன்னு சொல்லுவோம், இல்லைனா சமேஷன் ஆல்ஃபா 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 இன்ட்டு ஆல்ஃபா 3ன்னு சொல்லலாம். சமேஷன் மீன்ஸ் எல்லா த்ரீ ரூட்ஸாக எடுத்து ஆட் பண்ணுறதுக்கும் சமேஷன்னு சொல்லுவோம். இதை வந்து இப்போ இங்கே 3ன்னு எடுத்தோம் இல்லையா, இதுதான் பேஸ். மைனஸ் 1 ஹோல் பவர் 3 இன்ட்டு a3 பை a0 இப்படி சொல்லலாம். இல்லைனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n minus 3 divided by coefficient of
எக்ஸ் பவர் என் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நான் எழுதிக்கங்க. இன்ட்டு இதுக்கு தான் ஃபார்முலா -a3/a0. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். S4 S5 S6 இந்த மாதிரி போயிட்டு நம்ம SN வரைக்கும் போடுவோம். அந்த லாஸ்ட்டாக இருக்கிற SN நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ். இப்போ சம் 3க்கு என்ன பார்த்தோம்? α1 α2 α3ன்னு பார்த்தோமா? S4னா α1 α2 α4ன்னு பார்ப்போமா? α3 α4ன்னு பார்ப்போமா? இந்த மாதிரி n ரூட்ஸ் இருக்குன்னா α1ல இருந்து α2 α3 up to etc αn வரைக்கும் போகும் இல்லையா? அப்போ இது எப்படி இருக்கு? மொத்தம் ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ்னு சொல்லிடலாம். இந்த இடத்துல நம்ம சம் யூஸ் பண்ண வேண்டியது தேவையில்ல. ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் α1 into α2 into α3 up to etc αn. இதை SN நம்ம டினோட் பண்ணுறோம். இதுக்கு இங்கே n சம் இருக்கிறதுனால -1 whole power n into an divided by a0 ஃபார்முலா. ஓகேங்களா? அதாவது லாஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x divided by x power 0ன்னு வரும் இல்லையா? n minus n வரும். அதனால இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n. n minus n வரும், 0 வரும். இந்த x இங்க இடத்துல வந்து என்ன இருக்கும்? இந்த டேர்ம் வந்து nth டேர்மாக இருக்கும். லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த ரிசல்ட்டை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இந்த டாப்பிக்கில் இருக்கிற சம்மெலாம் வந்து போட முடியும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ 2 ரூட்ஸ், அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி வந்து நம்ம ஃபார்மேஷன் பண்ண போகிறோம், கியூபிக் ஈக்குவேஷனை வந்து எப்படி ஃபார்மேஷன் பண்ண போகிறோம், பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை எப்படி ஃபார்மேஷன் பண்ண போகிறோம், அதுதான் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அதாவது நம்மளுக்கு தெரியும் குவாட்ரட்டிக் அப்படின்னா 2 டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போது இங்கே பாருங்கள், ax ஸ்கொயர்ன்றது ஒரு 2 டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷனை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். அதனுடைய ரூட்ஸ் வந்து இப்போ டிகிரி 2னா எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 2 ரூட்ஸ் இருக்கும். அதுதான் ஆல்பா பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துட்டா அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ரூட்ஸை வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு கேட்பாங்க. கொஸ்டினில் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் சமேஷன் ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. அதாவது நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்துருப்போம், -a1 டிவைடட் பை a0. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், a1 இருக்கிற இடத்துல b இருக்குது, a0 இருக்கிற இடத்துல a இருக்குது. ஸோ -b/a தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸோடைய ஃபார்முலா. இதுவே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இந்த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டாவை மல்டிபிள் பண்ணுறது தான் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இது வந்து கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? c பை ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் a, c பை a. இதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். தேர்ஃபோர் இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு அந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா, x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய. x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டு x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இப்படியும் எழுதலாம், x மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு x மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 0. இப்படியும் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா என்னென்னு பார்த்தோம். அதில் இருக்கிற ரூட்ஸை கொடுத்துட்டு
சம் ஆஃப் த ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோடைய ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கியூபிக் ஈக்குவேஷன் பார்க்கலாம். Second cubic equation. If alpha, beta, gamma are the roots of the cubic equation, ax cube plus bx square plus cx plus d equal to 0. Cubic equation உடைய ஃபார்ம் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதனுடைய ரூட்ஸாக ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டால் இந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா சமேஷன் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அதை ஆல்ஃபா 3 ரூட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை மொத்தத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் டு இந்த செகண்ட் இருக்குது மைனஸ் பி பை ஹையஸ்ட் டிகிரியோடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இங்கே 3 ரூட்ஸ் இருக்குது. 3 ரூட்ஸாக இருந்தால் அப்போ நம்ம 2 ரூட்ஸாகவும் எடுத்து ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணுறப்ப சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2 ரூட்ஸாக எடுத்து ஆட் பண்ணுறத சமேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா 2 ரூட்ஸாக எடுத்து ஆட் பண்ணுமா? அப்படி ஆட் பண்ணுறது இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் சி டிவைடட் பை ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இப்போ 3 ரூட்ஸாக எடுத்தால் ப்ராடக்ட் ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு 3 ரூட்ஸ் தான் இருக்குது. தேர்ஃபோர் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் வரும் மைனஸ் டி பை ஏ. ஓகேங்களா? நம்ம 3த்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதிலிருந்து இந்த ரெக்கவர்டு ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் சம் ஆஃப் ஒரு ரூட்டா, சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த டேக்கன் 2 ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரெக்கவர்டு சொல்யூஷன் பார்ப்போம். இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இப்படியும் நம்ம மாற்றி எழுதலாம். என்னென்னா அந்த ரூட்ஸை வந்து எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் காமா அந்த 3 ரூட்ஸையும் இப்படியும் எழுதலாம். நெக்ஸ்ட் பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பாருங்கள். அதுலேயும் நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்லாம் பார்ப்போம். பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா 4 ரூட்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஆல்ஃபா பீட்டா காமா டெல் அப்படின்னு 4 ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். ரூட் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அந்த பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து இப்படி எடுத்துக்கிறோம். நம்மளா ax பவர் 4 ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் cx ஸ்கொயர் ப்ளஸ் dx ப்ளஸ் e ஈக்குவல் டு 0. இந்த ரூட்ஸோடைய சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா மொத்தத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல், அதுக்கு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2 ரூட்ஸாக இந்த இடத்துல எடுத்து ஆட் பண்ணுறப்ப சமேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு பொதுவாக சொல்லிவிட்டு அந்த இருக்கிற ரூட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல் ப்ளஸ் டெல் ஆல்ஃபா. அங்கே எந்த ரூட்ஸ்லாம் 2 எடுத்து ஆட் பண்ண முடியுமோ அது ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணி சொல்கிறது தான் சம் ஆல்ஃபா பீட்டா. இதனுடைய ஃபார்முலா சி பை ஏ. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த 3 ரூட்ஸாகவும் எத்தனை நம்மளால் ஆட் பண்ண முடியும். சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 3 ரூட்ஸாக எடுத்து ஆட் பண்ணுறோம். அதை வந்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறப்ப ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல் ப்ளஸ் ஆல்ஃபா டெல் காமா ப்ளஸ் பீட்டா காமா டெல் இந்த மாதிரி சொல்கிறப்ப இதுக்கு ஃபார்முலா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்டான மைனஸ் டி பை ஏ. ஃபஸ்ட்டுக்கு மைனஸ், செகண்டுக்கு ப்ளஸ், நெக்ஸ்ட்டுக்கு மைனஸ். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்
ஆல்ஃபா பீட்டா காமா டெல். இது வந்து லாஸ்ட் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு E. அப்போ E பை ஹையஸ்ட் டிகிரியோடைய கோஎஃபிஷியன்ட் A. ஓகேங்களா? இதனுடைய ரெக்கவர்டு ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா x பவர் 4 minus sum of the roots into x is cube plus sum of the product of the roots 2 into x is square minus sum of the product of the roots 3 taken 3 எடுத்து மல்டி ஆட் பண்ணுவோம் into x plus product of the roots alpha beta gamma del equal to 0. இந்த ஈக்குவேஷனை இப்படியும் சொல்லலாம், இல்லைனா ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இப்படியும் சொல்லலாம். x minus alpha into x minus beta into x minus gamma into x minus del equal to 0. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நோட். இந்த நோட்டில் நம்ம குவாட்ரட்டிக், கியூபிக், பை குவாட்ரட்டிக்குடைய ரூட்ஸ் அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் பார்ப்போம். பாருங்கள், கியூபிக் ஈக்குவேஷனாக எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ax cube plus bx square plus cx plus d equal to 0. இந்த கியூபிக் ஈக்குவேஷனாக இந்த ஃபார்மில் இருக்கும் பார்த்தோமா. இதோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமான்னு பார்த்தோம். ஆனால் இதுவே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் எப்படி அதனுடைய ரூட்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ரூட்ஸ் ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இந்த 3 ரூட்ஸ் தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கும். இதுவே ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா, இந்த 3 ரூட்ஸ் வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் சொல்லுவோம். இதுவே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லுவோம். இது கியூபிக்கு. இதுவே பை குவாட்ரட்டிக்கு எப்படின்னா பை குவாட்ரட்டிக்கோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ax பவர் 4 ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் cx ஸ்கொயர் ப்ளஸ் dx plus e equal to 0. இப்போ இந்த இடத்துல 4 டிகிரி இருக்கும். 4 டிகிரி வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா, நார்மலாக பாலினாமியல் ஈக்குவேஷன் ரூட்ஸ்னு கேட்டாங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்லுன்னு சொல்லலாம். இதுவே ரூட்ஸ் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் இதான் இந்த ரூட்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும். நம்மளுக்கு ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்றது ஒரு ரூட்டாக இருக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது ஒரு ரூட்டாக இருக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டான்றது ஒரு ரூட்டாக இருக்கும். இதே பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் அதனுடைய ரூட்ஸ் எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா, இல்லைன்னா இன்னொரு ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயராக இருக்கும். என்னது? ஆல்ஃபா பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர், இந்த 4 ரூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதான் என்னுடைய ரூட்ஸ். இதை நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஏன்னா சம்மில் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை வச்சு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்ப ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு நோட் பார்க்கலாம். நோட் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் தான். இங்கே வந்து இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன், the roots of the equation ax square plus bx plus c equal 0 in harmonic progression இருக்கிறப்ப, அதாவது some roots கொடுத்துட்டு harmonic progression உடைய roots இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா அதே ரூட்ஸ் இருக்கிறப்ப அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். கான்ஸ்டன்ட் வந்து ஹையஸ்ட் டிகிரியோடைய கோஎஃபிஷியண்ட்டாக மாறும். இந்த ஹையஸ்ட் டிகிரியோட நியரஸ்ட் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த ஹையஸ்ட் டிகிரியோடைய இது இப்படி சேஞ்ச் ஆகி வரும். சி வந்து ஹையஸ்ட் டிகிரிக்கு மாறும், பி வந்து இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டாக மாறும், ஏ வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறும். ஓகேங்களா? அதுதான்
அதுதான் இங்கே நம்ம பார்ப்போம் இந்த நோட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அங்கே குவாட்ரட்டிக் பார்த்தோம், இங்கே வந்து கியூபிக் பார்ப்போம். அவ்வளோதான். கியூபிக்கும் அதே மாதிரி ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன், arithmetic progressionக்கான ரிலேஷன் சொல்லியிருப்போம். The roots of the equation ax cube plus bx square plus cx plus d equals 0 are in arithmetic progression இருந்தால் இதுவே harmonic progressionாக இருந்தால் இதுவே arithmetic progressionல minus dx cube constant highest டிகிரியாக மாறும். இங்கே x உடைய இது வந்து x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியண்ட்டாக மாறும். எல்லாமே அதே மாதிரி மைனஸாக மாறும். இங்கே ப்ளஸ்லாம் இருக்கிறது இல்லையா, மைனஸாக மாறும். minus dx cube minus cx square minus bx minus a. இதை பார்த்துக்குங்க. குவாட்ரட்டிக், கியூபிக். ஏன்னா மைனஸில் இங்கே வந்து ஹார்மோனிக் வந்து ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து நெகட்டிவாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸில் இது வரைக்கும் பார்த்ததை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சார்ட்டாக போட்டிருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இதுக்கு தனித்தனியாக நம்ம அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் அண்ட் ரூட்ஸ், கோஎஃபிஷியன்ஸ், அதனுடைய சம், ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது இங்கே பார்க்கலாம் வாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் 0வாக இருக்கும். இந்த ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் ஏன்றது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். 0வாக இருந்தால் அது வந்து குவாட்ரட்டிக்னு சொல்ல முடியல. அதனால தான் ஏ நாட் ஈக்குவல் டு 0. ரூட்ஸ், இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்திருப்போம். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஏ பி சி, அதான் ஏபிசி. ஓகேவா? சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சமேஷன் ஆல்ஃபா. சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சமேஷன் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். இங்கே வந்து 2 ரூட் இருக்கா, அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்டான பி மைனஸ் வரும் ஃபார்முலாவில் மைனஸ் பி பை ஏ வரும். அப்போது சம் ஆஃப் த ரூட்ஸு மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், இங்கே கான்ஸ்டன்ட் வந்து சி இருக்கும். அப்போ சி பை ஏ, அது வந்து ஆல்ஃபா பீட்டா அந்த 2 ரூட்ஸோடைய ப்ராடக்ட் மல்டிபிள் பண்ணுவோம். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரூட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொன்னால் அதுக்கு வந்து ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருப்போம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா அந்த ரூட்ஸை வந்து எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா. நெக்ஸ்ட்டு கியூபிக் ஈக்குவேஷன் பாருங்கள். கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. இங்கேயும் இந்த ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்டான ஏ வந்து நாட் ஈக்குவல் 0வாக இருக்கும். இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எடுத்திருப்போம். இந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி அப்படின்னு எடுத்திருப்போம். இந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டால் மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து 3 ரூட்ஸ் இருக்குங்க இல்லையா, அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2/2 ரூட்ஸாக வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணுறப்ப அதை சமேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூட்ஸாக எடுத்து ஆட் பண்ணுவோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா இப்படி இருக்குமா, ஆல்ஃபா பீட்டா காமா. ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா பீட்டாவை ஆட் பண்ணுவோம், அப்புறம் ஆல்ஃபா காமாவை ஆட் பண்ணுவோம், அப்புறம் பீட்டா காமாவை ஆட் பண்ணுவோம். இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு சி பை ஏ அந்த ஃபார்முலாவை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்போ 3 ரூட்ஸ் இருக்குங்க இல்லையா, ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் லாஸ்ட் டேர்மான கான்ஸ்டன்ட், அதுக்கு மைனஸ் டி பை ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 ரூட்ஸ் கொடுத்துட்டு அதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் கியூப் மைனஸ் sum of the roots into x square plus sum of taken 2/2 roots into x minus
ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்படியும் நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணலாம். இல்லைனா அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்டராக மல்டிபிள் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் காமா ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன்லையும் போட்டு நம்ம சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்க்கலாம். பை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஜெனரல் ஃபார்ம் a x power 4 plus b x cube plus c x square plus dx plus e equal to 0. இங்க இந்த a வந்து not equal 0வா இருக்கும். இந்த பை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்னு எடுத்துப்போம். இந்த ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா a b c d அண்ட் eன்னு எடுத்துப்போம். சம் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ரூட்ஸை மொத்தம் ஆட் பண்ணி சொல்வோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல், இல்லைனா இதை சமேஷன் ஆல்ஃபான்னு சொல்லலாம். இதனுடைய ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ. நெக்ஸ்ட்டு டூ ரூட்ஸாக எடுத்து ஆட் பண்ணுவோம். டூ ரூட்ஸாக எடுத்து ஆட் பண்ணுறப்ப சமேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லுவோம். அப்போது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல் ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல் ப்ளஸ் காமா டெல் ஈக்குவல் டு சி பை ஏ ஃபார்முலாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 3/3 த்ரீ ரூட்ஸாக எடுத்து ஆட் பண்ணுறப்ப நம்ம சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லலாம். அதை ஆட் பண்ணுறப்ப ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல் ப்ளஸ் ஆல்ஃபா காமா டெல் ப்ளஸ் பீட்டா காமா டெல், இதுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் டி பை ஏவாக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா இன்ட்டு டெல் ஈக்குவல் டு இ பை ஏ அப்படின்னு கிடைக்கும். இப்போ ப்ராடக்ட்னா லாஸ்ட் டேர்ம் இ பை ஐஎஸ் டிகிரியோட கோஎஃபிஷியன்டான ஏவை போடும். ஓகேங்களா? இப்போ 4 டிகிரி 4 ரூட்ஸ் கொடுத்துட்டு அந்த ரூட்ஸோடைய ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா இதான் ஃபார்முலா. எக்ஸ் பவர் 4 மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் கியூப் plus summation alpha beta into x square minus summation alpha beta gamma into x plus alpha beta gamma del equal to 0. அப்படி இல்லைனா இப்படியும் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். x minus alpha into x minus beta into x minus gamma into x minus del equal to 0. ஓகேங்களா? இங்கே சமேஷன் ஆல்ஃபான்றது சம் ஆஃப் ஆல் ரூட்ஸ், சமேஷன் ஆல்ஃபா பீட்டான்றது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ரூட்ஸ் டேக்கன் 2/2, அதாவது டூ ரூட்ஸ் எடுத்து ஆட் பண்ணுவோம். சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமன்றது த்ரீ ரூட்ஸ் எடுத்து ஆட் பண்ணுவோம். ஆல்ஃபா பீட்டா காமா டெல்னா அதை ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு முறை இந்த மாதிரி ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக முடிச்சுட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.